இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, நீ பண்றது சரியில்லை. அவன் ஒரு கொலைகாரன். அவனை போய் நீ பாவம் பார்த்து அனுப்பிவிட்டு இருக்க. பாட்டி, எவ்வளோ பெரிய கொலைகாரனா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தடவை பயத்தை காட்டிட்டா தப்பு பண்ண யோசிப்பாங்க. இன்னைக்கு அந்த பயத்தை அவன் பார்த்துட்டான். இனி அவன் தப்பே பண்ண மாட்டான்னு நான் நம்புறேன். நான் வாழ்க்கையில திருந்தி வாழணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லையே பாட்டி. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நம்புங்க. என்னவோ சொல்ற, ஆனா எனக்கு பயமா இருக்கு பாரதி. போனவன் திரும்பி வந்தா என்ன பண்றது? ஆமா பாரதி, எனக்கும் அதே பயம்தான். அவன் என்கிட்ட நடந்துட்டதை பார்த்தா திரும்பி வருவான்னு எனக்கு தோணல. அவன் கண்டிப்பா வரமாட்டான். நீங்க 2 பேரும் பதட்டப்படாம இருங்க. இப்ப ஆதி வந்து கேட்டா என்ன பண்ணுவ? நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க பாட்டியை கூட்டிட்டு போங்க. நீங்க வாங்க அத்தை. என்ன கொலை பண்ண வந்தியா? என்ன எதுக்கு? நீ சொல்றது உண்மையா? அம்மா, இனியும் நான் எதுக்காகமா போய் சொல்லணும்? இந்த போட்டோ தான் எனக்கு வந்துச்சு. ஆமாம்மா, உங்களை கொலை பண்ண சொல்லி தான் எனக்கு பணமும் கொடுத்தாங்க. யாரு யாரு என்ன கொலை பண்ண சொன்னாங்க? அம்மா, ஒரு நிமிஷம். இவங்க தான் உங்களை கொலை பண்ண சொல்லி எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது. என்ன சொல்றீங்க? மித்ராவா? ஆமாம்மா, அந்த பொண்ணு தான். சார், இவங்க யாரையுமே எனக்கு தெரியாது சார். நடக்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் தானா நடக்கிற மாதிரியே தெரியல. அன்னைக்கு காருக்கு பாம்பு வச்சது உனக்காக தாம்மா. அன்னைக்கு கார் மாறிடுச்சு. இல்லனா உன் குடும்பத்தையே கொன்ன பாவத்துக்கு நாளா இருப்பேன். உங்களை என்ன காரணத்துக்காக கொலை பண்ண சொன்னாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு இதோட விட்டுறாதுமா. பார்த்து பத்திரமா இருந்துக்குங்கம்மா. உங்களுக்காக நான் இன்னொரு சம்பவம் கூட பண்றதுக்கு தயங்க மாட்டேன். நீ இதை செய்யறதுக்காகவா நான் உன்னை இங்க இருந்து போக சொன்னேன்? யாருக்காகவும் எதுக்காகவும் மறுபடியும் உன் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடாத. போய் உன் குடும்பத்தை பாரு. ஏதாவது நேர்மையான வேலை செஞ்சு அவங்கள காப்பாத்து. எனக்கு அது போதும். இனி மித்ரா, அவனை இங்கேதான் கட்டி போட்டு வச்சிருந்தேன். எனக்கு கட்டி போட்டு வச்சிருந்தாரா? ஐயோ, எங்க போன இந்த பாம்பாஸ்கர்? நாம தான் பாம்பு வைக்க சொன்னத பாரதி கிட்ட சொல்லிட்டானா? சண்டால பாவி. பாரதி, பாரதி! ஆதி, எங்க இந்த திருட்டு ராஸ்கல்? எங்க போனா? என் கண்ணுல படக்கூடாதுன்னு அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? ஆதி, அது நான்... சொல்லுங்க பாரதி, எங்க அவன்? சாரி, அவன் நம்மள ஏமாத்திட்டு தப்பிச்சிட்டான். என்னது, தப்பிச்சிட்டானா? எப்படி? நான் தானே அவனை உள்ள கட்டி வச்சுட்டு போனேன். அதுலயும் வெளியில தாப்பால் வேற போட்டு இருந்துச்சு. உண்மையா சொல்லுங்க பாரதி, அவனா தப்பிச்சானா இல்ல நீங்க தப்பிக்க வச்சிட்டீங்களா? புரியுது பாரதி, அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற என் குழந்தைய பார்க்க முடியலன்னு அந்த ராஸ்கல் அழுதுருப்பான்.
நீங்களும் பரிதாபம் பார்த்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு வழி அனுப்பியிருக்கீங்க. என்ன பாட்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அதுதானே நடந்துச்சு. ஆதி, எங்களை மன்னிச்சிருப்பா. அந்த பாம்பு வச்சவன் தப்பிச்சு போனதுக்கு பாரதி காரணம் இல்ல, நான் தான். என்னாலதான் அவன் தப்பிச்சு போனான். என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா தம்பி, நீங்க போனதுக்கு அப்புறம் அவன் குழந்தைய நினைச்சு ரொம்ப அழுதான். மயக்க வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னான். பார்க்கவே பாவமா இருந்துச்சு. தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கெஞ்சினான். நான் தான் அவன் தண்ணி குடிக்க அவன் கை கட்ட அவுத்து விட்டேன். அப்ப அந்த படுபாவி பாக்கெட்ல இருந்த கத்தியை எடுத்து தண்ணி கொண்டு வந்த நம்ம தமிழ குத்திருவேன்னு மிரட்டினான். வேற வழி இல்லாம நான் தான் கட்டெல்லாம் அவுத்து விட்டேன். ஏன் பாட்டி, ஏன் அவனுக்கு போய் பாவம் பார்த்தீங்க? அவன் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு தானே உங்க யாரையுமே இந்த பக்கம் வர வேண்டாம்னு சொன்னேன். இப்படி பண்ணிட்டீங்களே. சரி விடுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். விடுங்க. நான் ஆதி கூட வாழ்ந்துடக்கூடாதுன்னு என்னையும் என் குழந்தைங்களையும் கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டல்ல. இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் மித்ரா. என்ன மீறி நீ ஆதியை எப்படி கல்யாணம் பண்றன்னு நானும் பாக்குறேன்டி. இனிமே தான் இந்த பாரதியோட ஆட்டத்தை நீ பார்க்க போற. வா. மித்ரா மேடம், என்ன பாரதி? என்ன பாரதி இங்கே நின்னுட்ட? வா உள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு பாட்டி. என்ன முக்கியமான வேலை? அது வேற ஒண்ணும் இல்ல, உயிர் பொழைச்சு மறுஜன்மம் எடுத்துட்டு வந்திருக்கோம் மேடம். எங்களுக்கு ஏதோ பெரிய திருஷ்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் மாத்தி மாத்தி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்களே எங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். லட்சுமி, பாரதிக்கு என்னாச்சு? ஆரத்தி திஷ்டின்னு என்னென்னவோ பேசுறா. அதாத்த எனக்கும் புரியல. பாரதி என்னமோ யோசிக்கிறேன், அது என்னன்னு தான் தெரியல. மேடம், உங்களை தான் கேக்குறேன். நாங்க ரொம்ப பயந்துட்டோம். எங்களுக்காக இத கூட பண்ண மாட்டீங்களா? மித்ரா, நடந்த விஷயத்துல பாரதி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அவங்க திருப்திக்காக நாம இதை பண்றதுல நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. என்ன ஆதி, பாரதி தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களுமா? இந்த திருஷ்டி ஆரத்தி இதெல்லாம் நீங்களுமா நம்புறீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்ல. மேடம், உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நாங்க எங்களோட திருப்திக்காக தானே கேக்குறோம். மித்ரா, பாரதி தான் இவ்வளவு தூரம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்கல்ல, ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ப்ளீஸ்